குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Rabbit and Lion. ஒரு அடர்ந்த காடு, ரொம்ப அழகான காடு. அந்த காட்டில் நிறைய மரங்கள், கனிகள், புல்வெளிகள் அப்படின்னு செழிப்பாக இருந்தது. அங்கே நிறைய வகையான மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அங்கே ஒரு சிங்கமும் இருந்தது. அந்த சிங்கம் ஒரு பயங்கரமான முரட்டு சிங்கம். தனக்கு பசிக்குதோ இல்லையோ அதை பற்றி அது கவலைப்படாது. எதிர்க்க யாரையாவது பார்த்ததுன்னா உடனே அடிச்சிடும். அந்த சிங்கத்தால் எல்லா விலங்குகளும் ரொம்ப கஷ்டப்பட்டன. அவையெல்லாம் கூடி ஆலோசனை செய்தன. பசிக்கு நம்மள சாப்பிட்டா பரவாயில்ல, அவர் பொழுதுபோக்காவெல்லாம் நம்மள அடிச்சு கொள்றாரு. இது எந்த விதத்துல நியாயம்? அவர் பண்றது ரொம்ப அநியாயம். தேவையில்லாம நம்ம மேல தாக்கி நம்ம உடலை ஊனமாக்கி விட்டுறாரு அப்படின்னு மற்ற விலங்குகளும் சொல்லிச்சு. நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் சரிதான். இதை யார் அவர்கிட்ட போய் சொல்றது? நாம தனியா போய் சொல்ல முடியாது. நாம எல்லாரும் கூட்டமா போலாம். எல்லா விலங்குகளும் சிங்கத்தினுடைய குகையை நோக்கி நடந்து சென்றன. சிங்கத்தின் குகை வாசல்ல போய், மகாராஜா மகாராஜா, உங்க குடிகள் வந்திருக்கோம், கொஞ்சம் வெளியில வரீங்களா அப்படின்னு கேட்டன. சிங்கம் பெருசா கர்ஜித்து கொண்டே வந்தது. என் எதிரில் வர அளவுக்கு உங்களுக்கு திமிராய் போச்சா? என் மேல இருக்கிற பயம் விட்டு போச்சா உங்களுக்கு? அப்படின்னு கோபத்தோட கேட்டது. மகாராஜா, நான் உங்களை கோபப்படுத்த வர மகாராஜா. எங்கள் தரப்புல இருந்து ஒரு விண்ணப்பம் மகாராஜா, அதை நீங்க கேட்கணும் மகாராஜா அப்படின்னு முயல் சொல்லுச்சு. சொல்லுங்க, கேக்குறேன் அப்படின்னு சிங்கம் பதில் சொல்லுச்சு. மகாராஜா, இனிமேல் நீங்க சாப்பிடறதுக்கு வெளியில வர வேண்டாம் மகாராஜா. உங்க குகைக்குள்ளேயே சாப்பாடு வந்துடும் மகாராஜா. எங்களுக்குள்ள நாங்க முறை போட்டு குடும்பத்துக்கு ஒருத்தர்னு தினமும் உங்ககிட்ட வரோம். நீங்க எங்களை அடிச்சு சாப்பிட்டுடலாம். சரியான யோசனை தான். பகல் 11 மணிக்கு எனக்கு பசிக்கும். அதுக்குள்ள ஒரு உயிரினத்தை எனக்கு அனுப்புவீங்க. நான் அதை சாப்பிட்டு பசி ஆறிடுறேன். நீங்கெல்லாம் போகலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கும் மகாராஜாக்கு உணவா போகும். முதல் நாள் நரி போச்சு. நரிய சிங்கம் அடிச்சு சாப்பிட்டு. ரெண்டாவது நாள் குதிரைக்குட்டி போச்சு. அதையும் சிங்கம் அடிச்சு சாப்பிட்டு. மூணாவது நாள் மான் போச்சு. மானையும் சிங்கம் அடிச்சு சாப்பிட்டுச்சு. அடுத்த நாள் முயலோட முறை. முயல் கொஞ்சம் யோசிச்சுது. இந்த காட்டையும் காப்பாற்றணும், தன்னோட உயிரையும் காப்பாற்றிக்கும். சிங்கத்தின் கூண்டுக்கு கொஞ்சம் லேட்டா போச்சு. ஏன் முயலே, ஏன் வரத்துக்கு இவ்வளவு காமல தாமதம்? அதுக்கு முயல், மகாராஜா மகாராஜா, மன்னிக்கணும் மகாராஜா. வர வழியில ஒரு சிங்கத்தை பார்த்த மகாராஜா. என்னது, இன்னொரு சிங்கமா? ஆமா மகாராஜா, அதுதான் காட்டுக்கு ராஜாவா இனிமேல். அது கூட நீங்க சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாதா, அதுதான் பலசாலியா அப்படின்னு சொல்லிச்சு மகாராஜா. அதுகிட்டே தப்பிச்சு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. ஒரு காட்டுல 2 அரசர்களா? உடனே அவனை காட்டு, அவனை கொண்டு தீத்துறேன் இன்னைக்கு அப்படின்னு சிங்கம் சொல்லிட்டு முயலோடைய கிளம்பிச்சு. காட்டுக்குள்ள ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு கிட்ட போய் முயல் நின்னு, மகாராஜா எட்டி பாருங்க மகாராஜா, அந்த சிங்கம் இருப்பான் இங்க அப்படின்னு சொல்லுச்சு. சிங்கம் எட்டி பார்த்தது. எட்டி பார்த்தா என்ன தெரியும்? தண்ணிக்குள்ள சிங்கத்தினுடைய உருவம் தெரியும். இந்த முட்டாள் சிங்கத்துக்கு பயங்கரமான கோபம். டேய் வெளியே வாடா, உன்னை கொன்னுடுறேன். டேய் வெளியே வாடா, உன்னை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லுச்சு.
கிணத்துக்குள்ள பேசும்போது ஒரு எதிரொலி வரும் இல்லையா? சிங்கம் பேசினதே திரும்பி கேட்டது. சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சு. நீ வெளியில வரலாம் என்னடா, நானே உள்ள வரேன். கிணத்துக்குள்ள வேகமா ஜம்ப் பண்ணுச்சு. தண்ணியில முழுகி செத்து போச்சு. முயல் தன்னையும் காப்பாத்தி தன்னுடைய காட்டு நண்பர்களையும் காப்பாத்துச்சு. காட்டு விலங்குகள் எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்ச்சியா இருந்தாங்க.